ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் குறித்த விழிப்புணர்வு பேரணி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்தியாவின் மதிப்புமிக்க நட்பு நாடு மொரீஷியஸ் என்றும் இன்று தொடங்கப்பட்டுள்ள வளர்ச்சித் திட்டங்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மொரீஷியஸில் உள்ள அகலேகாவில் விமான ஓடுதளம் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவீன்குமார் ஜக்நாத் இணைந்து தொடங்கி வைத்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது அண்டை நாடுகளுக்கு உயர் முன்னுரிமை என்ற கொள்கையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் கியோன்ஸ்கரில் உள்ள கடலிப்பாடி கிராமத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பாக பாதிக்கக்கூடிய பழங்குடியின குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மத்திய பிரதேசத்தின் திண்டோரியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளாட்சி நிர்வாகம் அனைத்து உதவிகளையும் அளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். சர்வதேச வன விலங்குகள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைமையகத்தை இந்தியாவில் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய சக்தி இல்லம் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சந்திரயான் 3 விண்கலம் மூலமாக உலக அரங்கில் விண்வெளித்துறையில் நமது நாடு சாதனை படைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தூத்துக்குடி வருகை கிட்டத்தட்ட 17,500 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள், சில திட்டங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது, சில திட்டங்கள் புதிதாக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நேற்றைக்கு மட்டும் 17,500 கோடிக்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நேற்றைக்கு நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட 986 கோடி ரூபாயில் சிறிய வகை ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். அதில் நேற்றைக்கு கூட ஒரு மொபைல் ஆப்பில் ரோகிணி என்ற அந்த ராக்கெட்டானது ஏவப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா விண்வெளித்துறையில் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைத்து கொண்டிருக்கிறது. எந்த நாடு கூட இன்றைக்கும் மூணில் போயிட்டு அந்த சவுத் போல் என்ற இடத்துக்கு எந்த நாடு கூட போகல. முதல் முறையாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய சந்திராயன் 3 தான் அங்கே போயிருக்கிறது. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். நம்மளுடைய சொந்த உள்நாட்டு தயாரிப்பில் கிட்டத்தட்ட வெறும் 560 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மட்டுமே அந்த சந்திராயன் 3 ஆனது முதல் முறையாக சவுத் போலில் லான்ச் பண்ணி இன்றைக்கு இந்தியா நம்மளுடைய பாரத தேசம் ஸ்பேஸில் ஒரு பயனராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆதித்யா L1 நிலைநிறுத்தப்பட்டு அதுவும் வெற்றிகரமாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நேற்றைக்கு இங்கு வருவதற்கு முன்னால் விண்வெளிக்கு செல்லுகின்ற வீரர்களை, ISRO வீரர்களை அங்கே திருவனந்தபுரத்தில் அவர்களை அறிமுகப்படுத்தி விட்டு இங்கு வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம், இந்த பகுதி தென் தமிழ்நாடு, இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வஉசி போர்ட்டில் கிட்டத்தட்ட 386 கோடி ரூபாய்க்கான அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு திட்டத்தையும் பகுதியில் கொடுத்திருக்கிறார். 10 ஆண்டுகளில் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களுக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தேசிய ஹைவேக்கள், விமான நிலையங்கள், வந்தே பாரத் ரயில்கள், ரயில் பாதைகள் மென்மயமாக்கல், இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 100% ரயில் பாதைகள் மென்மயமாக்கல் முடிந்திருக்கிறது. அதே போல் 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அமிர்த் பாரத்தின் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 34 திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கதிசக்தி, நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும்னா நாம உள்கட்டமைப்பை மேம்படுத்தும். அதற்காக
நம்மளுடைய உள்கட்டமைப்பு பிஎம் கதிசக்தி என்று சொல்லக்கூடிய ஹைவேக்கள், ரயில்வே, லாஜிஸ்டிக், விமான நிலையங்கள், அதே போல வாட்டர்வேஸ், ஃபிஷிங் ஹார்பர்ஸ், இதெல்லாம் மிக வேகமாக உள்கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குமே ஜல்ஜீவன் திட்டத்தின் மேல குடிநீர் இணைப்பு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், அதே போல கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 80 கோடி பேருக்கு மாசம் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே 1,20,00,000 பேருக்கு அந்த திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆயுஷ்மான் பாரத் கார்டு திட்டத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, அதே போல இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை அதிகப்படுத்துவதற்கான திட்டங்கள் நேற்றைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பிரதமருடைய வருகை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மக்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல் அன்பை வைத்திருக்கிறார்கள் என்றது இதெல்லாம் காட்டுகிறது. அதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் நம்மளுடைய திருப்பூரில் கலந்து கொண்டு என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகள் கிட்டத்தட்ட 6 மாதம், ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் ராமேஸ்வரத்தில் தொடங்கிய இந்த யாத்திரை முந்தானத்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருப்பூர்ல பல்லடத்தில் முடித்து வைத்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் மக்கள் நலத் திட்டங்கள், மகளிர் மேம்பாடு மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் 2 நாள் புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள், மகளிர் மேம்பாடு மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் மக்கள் நலன் சார்ந்த மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும், மகளிர் மேம்பாடு மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சியும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பல்வேறு விளக்கங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி இடம்பெற்றுள்ளது. இதில் திரளான மக்கள் தொடர்ந்து மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பார்த்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த கண்காட்சியானது வரும் வெள்ளிக்கிழமை மாலை வரை நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியில் பங்கேற்ற ஒருவர் தெரிவிக்கையில், என்னோட பேர் ஜெயந்தி. நான் இன்னைக்கு சங்கரன்கோயிலில் நடக்கிற மக்கள் நலத்திட்டங்கள், மகளிர் மேம்பாடு மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு திட்டத்திற்காக வந்திருக்கேன். புகைப்பட கண்காட்சி. இந்த புகைப்பட கண்காட்சியில் மத்திய அரசு திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறது, எல்லா விதமான திட்டங்கள் பற்றி என்னால் அறிய முடிஞ்சிச்சு. என்னென்ன ஸ்கீம்க்கெலாம் என்ன மாதிரி அப்ளை பண்ணால் நம்ம பயன்பெறலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டும் அழகாக இங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புகைப்பட கண்காட்சி பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை பணிக்கு அனுப்புவதை தவிர்ப்போம், ஆணுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தை திருமணத்தை தடுப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் மனித சங்கிலில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.